அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்பா பண்பா பேசுறது, நான் நிறைய விஷயங்கள் சொல்றேங்க மேடம் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நல் வாழ்த்துக்கள்ங்க. இப்போ ஆவணி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன், அதோட பரிகாரமும் சொல்கிறேங்க. இப்போ முகூர்த்த மாதமாக, சிறப்பான மாதமாக ஆவணி மாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 4 முகூர்த்தங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ கரிநாள், அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, அதில் வர பிரதமை திதி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, கிழமையில் ஒரு 2-3 நாள் போயிடும். ப்ளஸ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அந்த முகூர்த்த தினம் குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஜாதக பொருத்தம் கூட பார்த்துடலாம், முகூர்த்தம் குறிக்கிறதுங்கிற அத்தனை வேலை நமக்கு கொடுக்கும். அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, 2 பேருக்கும் சரியான விஷயங்கள் அந்த நாளுக்கு நடக்குமா, அந்த சாந்தி முகூர்த்தமெல்லாம் நடத்துறதுக்கான நாள் குறிக்கிறது, எல்லாமே ஒரு சிக்கலை நான் ஒரு நாள் எடுத்துக்குவேன். கரெக்டாக நம்ம குறித்து அந்த டைமுக்கு பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுடைய சந்ததி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்று மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது பகவான், செவ்வாய் புதன் மிதுனத்தில் இருக்குது, குரு உச்சம் பெற்று கடகத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சூரிய பகவான் தான் நம்மளுடைய பயிற்சியை வச்சுதான் நம்ம தமிழ் மாதத்தை சொல்றோம். அப்ப சிம்மத்தில பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப எல்லாருமே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு எடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவசியம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சந்தேகம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி நேயர்களே, காலசக்கரத்துக்கு 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய குருவே நம்மளோட இடம் தாங்க. அப்படின்னாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, சில பிரச்சனைகள் எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். எப்பயுமே ஒரு சுப கிரகம் பாத்தீங்கன்னா 6, 8, 12 மறையவே கூடாது. அப்படி மறையும் பொழுது அது என்னன்னா சில சிக்கல்களை, ஒரு அவமானத்தை, சின்னதா ஒரு கெட்ட பெயரை கொடுத்துரும். அதெல்லாம் இல்லைன்னா கூட ஒரு உடல் உபாதைகளை நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காரியமா இருக்கட்டும், ஒரு செயலா இருக்கட்டும், நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, எந்த ஒரு வேலைக்கு போறீங்க, எதுவாக இருந்தாலும் அது என்னன்னா சின்ன தடையை கொடுக்கறது, தாமதத்தை கொடுக்கறது. நிறைய உழைக்கிறேங்க, அதாவது 12 மணி நேரம் நான் என்னோட உழைப்பு இருக்கு, ஆனா அதற்கான சேலரியோ ஒரு பணமோ நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வேதனை, வருத்தம் எல்லாமே தனுசு ராசிக்காரங்க நீங்க உங்களுடைய புலம்பல் எனக்கு தெரியுது. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுடைய முயற்சி அதிவீரியமா அப்படியே இருக்கும், ஆனா அதிருப்தியான ஒரு காரியமாக நமக்கு அதற்கான வரவு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்ப தனுசு ராசிக்காரங்க 4ஆம் இடம் அப்படிங்கும்போது சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு. அப்ப தடைகளை கொடுத்தாலும், அது தாமதமாக கொடுத்தாலும், கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய மாதமாக ஆவணியை எடுத்துக்கலாம். இந்த முகூர்த்த மாதத்துல உங்களுடைய திருமண பந்தம் அல்லது குழந்தை பாக்கியம் எதுவாக இருந்தாலும் நல்ல ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு 5-6 ராசியை தான் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்களும் ஜாதக கட்டத்துல உங்களுடைய ஜனன ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்கார், சனி பகவான் எங்க இருக்கார், கோச்சாரம் கிரகத்துடைய அமைப்புல வரக்கூடிய உங்களுடைய தசா புத்தி எப்படி வேலை செய்யுதுங்க அப்படின்னு. இப்ப ஒரு இது போன வாரம் பார்த்தோம், சனி ராகு தொடர்பு, வண்டி வாகனத்துல கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புறோம். இல்லைங்க கரெக்டாக தான் இருக்கேன், நான் கரெக்டான நேரத்துக்கு தான் எடுக்கிறேன், நைட்லாம் ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ என்னங்க, கரெக்டாக ஒரு 4 நாள் கழித்து பையன் காலை உடைச்சிக்கிட்டாங்க, பரவாயில்ல, வண்டிக்கு எப்படிங்க 10-15,000 செலவு, ஆனால் பையனுக்கு நல்ல கர்ணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி நமக்கு கஷ்டம் தலையோட போயிடுச்சுங்கிற மாதிரி நமக்கு எந்த ஒரு விஷயமும் நம்மளோட குடும்பத்தில் எடுக்கக்கூடிய வழிபாடு, குலதெய்வ அனுகிரகம் இருந்தா எந்த ஒரு விஷயமும் நமக்கு பெரிய ஒரு பாதிப்பு இல்லாம சின்ன ஒரு பாதிப்போட அப்படி கண்ணுக்கு காட்டிட்டு போயிருங்க. அதற்காக தான் நம்ம சொல்லுவோம். சிலர் சொல்லுவாங்க, நான் தினமும் கோயிலுக்கு போறேன், எல்லா மந்திரமும் சொல்றேன், கரெக்டா நான் தமிழ் மாதத்துல வர அத்தனை ஐதீகமா நான் செய்யறேன், நமக்கு எதுவுமே விளங்க மாட்டேங்குது, ஆடி மாசம் பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் கூழ் ஊத்துனேன் அப்படின்னு எவ்வளவோ பேர் சொல்றாங்க. ஏங்க மேடம் அப்படின்னு, இதெல்லாம் ஊழ்வினை கருமாங்க. நம்மளுடைய ஊழ்வினை கருமா 40 வயசுல போகுமா, 50 வயசுல போகுமா,
தாய் தந்தையுடைய நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவம் சாபக்கேடு எத்தனையும் நம்ம சுமந்துதான் ஒரு மனித பிறவியா நம்ம எடுக்கிறோம். ஸோ அதெல்லாம் நமக்கு எப்ப சரியாகுமோ அதெல்லாம் அப்பதான் சரியாகும். ஒரு சின்ன ஒரு பேப்பரோ ஒரு சின்ன ஒரு விஷயமோ ஒரு தூசி கூட நம்மளை ஒரு உச்சாணைக்கு கொண்டு போய் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துல சக்தி இருக்குதுங்க. அந்த சக்தியை உணர்றதுக்கு நம்மளுடைய ஆத்மா பலமா இருக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் என்னன்னா ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ நீங்க விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு தைரியமாக இருங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா சொல்யூஷன் தரேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.